Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உலகிலேயே மிகவும் ஆபத்தான உயிரினம் எதுவென கேட்டால் நமது சிந்தனை சிங்கம், புலி, கரடி என வனவிலங்குகளை தேடிச் செல்லும். ஆனால் நமது வீட்டுக்குள் நம் அருகிலேயே இருக்கும் கொசுவை அத்தனை எளிதாக நாம் எடுத்துக்கொள்வதில்லை. இதற்கு காரணம் அதன் உருவம். ஆனால் உலக சுகாதார அமைப்பானது உலகிலேயே மிகவும் ஆபத்தான உயிரினம் கொசு என்று வரையறுத்திருக்கிறது. கொசுக்களால் பரவும் மலேரியா தாக்கி கடந்த 2024 ஆண்டில் மட்டும் உலக அளவில் 6,10,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் 5 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் அதிகம் என்பது இன்னொரு அதிர்ச்சிக்குரிய தகவல். இந்த நிலையில்தான் கொசுக்கடிக்கு நிரந்தர தீர்வு காண அமெரிக்காவைச் சேர்ந்த டான்யோல் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் களமிறங்கியிருக்கிறது. அந்நிறுவனம் உருவாக்கியுள்ள AI மைக்ரோட்ரோன் அண்மையில் மனிதர்களின் உதவியின்றி பறந்து கொண்டிருந்த ஒரு பூச்சியை வானிலேயே கண்டறிந்து தாக்கி அழித்து சாதனை படைத்திருக்கிறது. சிறப்பு என்னவென்றால் அது கேமராவை மட்டும் சார்ந்து இருப்பதில்லை. அல்ட்ராசோனிக் சோனார் தொழில்நுட்பம், நூற்றுக்கணக்கான மைக்ரோஃபோன்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றின் உதவியோடு கொசுவின் சிறகுகள் அடிக்கும் ஒலியை கூட அடையாளம் கண்டு அது இருக்கும் இடத்தை மிக துல்லியமாக கணிக்கிறது. அதன் பிறகு சில நொடிகளில் கொசுவை நெருங்கி வானிலேயே அதை துவம்சம் செய்து விடுகிறது. கொசுக்களால் பரவும் டெங்கு, மலேரியா, ஜிகா வைரஸ் போன்ற நோய்களால் எண்ணற்ற குடும்பங்கள் ஆண்டுதோறும் பாதிக்கப்படுகின்றன. அந்த பாதிப்பை குறைக்கும் வகையில் ரசாயன மருந்துகள் இல்லாமல், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் ஒரு தீர்வை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த ட்ரோனை வடிவமைத்த டான்யோல் நிறுவன ஆராய்ச்சியாளர்களின் கனவு. ஆனால் இந்த ட்ரோன் நாளைக்கே நம் வீட்டு வாசலில் வந்து பறக்கப் போகிறது என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம். தற்போது இது சோதனை கட்டத்தில்தான் உள்ளது. நீண்ட நேரம் பறக்கும் திறன், குறைந்த செலவில் தயாரிப்பு, பாதுகாப்பு விதிமுறைகள் போன்ற பல சவால்களை தாண்டிய பிறகே பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இந்த மைக்ரோ ட்ரோனை கொண்டு வர முடியும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த AI மைக்ரோ ட்ரோனை பயன்படுத்துவதன் மூலம் கொசு ஒழிப்புக்கான செலவு 100 மடங்கு குறையும் என்றும் 1 சதுர கிலோமீட்டருக்கு 10 ட்ரோன்கள் போதும் என்றும் டான்யோல் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் இது அந்நிறுவனத்தின் கணிப்புதானே தவிர நடைமுறை யதார்த்தம் அல்ல. கொசுக்களை ஒழிக்க கொசுவர்த்தி சுருள், லிக்யூட் என பயன்படுத்திய காலம் போய் தற்போது AI மைக்ரோ ட்ரோனில் வந்து நிற்கிறது உலகம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.